அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இன்று முதல் 13 நாட்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி குவைத் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சிவில் அடி வைத்திருப்பவர்களை எச்சரித்த த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 130 குவைத் தினார் அபராதம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். அடுத்து சிவில் அடி இல்லாமல் குவைத் செல்ல முடியுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை இந்த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் எச்சரித்துள்ளது. அதாவது உங்கள் சிவில் அடியில் எந்த அட்ரஸ் அச்சிடப்பட்டுள்ளதோ அங்குதான் உங்களுடைய வசிப்பிடம் இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு வேறு அட்ரஸில் நீங்கள் வசிப்பது தெரிய வந்தால் உங்கள் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதுபோல லஞ்சம் கொடுத்து போலி முகவரிகளை தங்கள் சிவில் அடி சேர்த்தவர்களை கண்டறிய தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி போலி முகவரிகளை சிவில் அட்ரஸில் சேர்த்த குற்றத்திற்காக சிவில் தகவல் பொதுவானதில் பணிபுரிந்து வந்த ஊழியருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 340 குவைத் தினார் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அதுபோல இதில் இடைத்தரகராக செயல்பட்டவனுக்கு 80 குவைத் தினார் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், சிவில் அடியில் போலி முகவரி சேர்க்க லஞ்சம் கொடுத்த 3 வெளிநாட்டவருக்கு 130 குவைத் தினார் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நீங்க எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்களோ அந்த கம்பெனியால் வழங்கப்படும் அட்ரஸ்ல மட்டும் வசிப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது. அதை விட்டுட்டு இக்காம வெளியில அடிச்சுட்டு இல்லீகலாக ரூம் எடுத்து ஃபேக்கான அட்ரஸ்ல தங்கினா அப்புறம் வாஜித் முஷ்கில. நீங்க பிடிபட்டா உடனே ஃபிங்கரை வச்சு நாடு கடத்த மாட்டாங்க, ஜெயில வச்சு தான் ஊருக்கு அனுப்புவாங்க. பதேன் மாயக்தர் ஈஜி குவைத் மட்டும் கிடையாதுங்க. ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய இந்த ஹம்சா நாடுகளுக்கும் செல்ல முடியாது. அதனால திர்பாலக் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்யுங்க. அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்று முதல் வெப்பம் அதிகமாக இருக்கும் என மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து 13 நாட்கள், அதாவது ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் வாஜித் ஹார் அதிகப்படியான வெப்பம் பதிவாகும் என மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு குவைத் மட்டும் கிடையாதுங்க, நெதர்லாந்து, பிரான்ஸ், யூரோப் ஆகிய நாடுகளிலும் வெப்பம் அதிகமாக பதிவாகி வருகிறது. கிட்டத்தட்ட 1300 பேர் வரை அதிகமான வெப்பத்தின் காரணமாக உயர்ந்துள்ளதாக WHO தெரிவித்துள்ளது. அதனால குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகள் வசிக்கும் நம்பாளுங்க காலை 11 மணிலிருந்து மாலை 4 மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் வெளியே இருக்காதீங்க. அதுபோல குவைத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கும் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது மனிதவளத்துக்கான பொது ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ரூல்ஸ் படி ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நேரடியான சூரிய ஒளியின் கீழ் வேலை செய்வது என்பது சட்டப்படி குற்றமாகும். இதனை மீறும் கம்பெனிகள் மீது அபராதம் மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல், லெபனான், அமெரிக்கா இடையான சண்டையினால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதிக வெப்பத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள், அப்புறம் நிலநடுக்கத்தினால் வெனிசுலா நாட்டில் இதுவரை 2595 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் இந்த நிலநடுக்கத்தால் பல பேர் காணவில்லை. அதுபோல இன்று பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம். மனிதர்களின் அட்டுழியம், அராஜகம், பேராசை இப்படி எல்லாம் தலை தூக்கும் போதுதான் நம்மை படைத்த அல்லாவின் வேதனை இறங்கும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இல்லைங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, என்னுடைய சிவில் ஐடியை தொலைச்சிட்டேன், இப்போ நான் இந்தியாவிலேருந்து குவைத் போக முடியுமா? என்னுடைய மொபைல் ஐடி மட்டும்தான் இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அதாவது சிவில் ஐடி இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, மொபைல் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக குவைத்துக்கு போகலாம். அதுபோல் குவைத்திலேருந்து இந்தியா, ஸ்ரீலங்கா வரலாம். மாஃபி முஷ்கில எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. அதுபோல குவைத்திலிருந்து ஊருக்கு வருவதாக இருந்தால் எக்ஸிட் பெர்மிட் கட்டாயம் வேணும். இதுவே நீங்க விசா கேன்சல் செஞ்சுட்டு வந்தா எக்ஸிட் பெர்மிட் தேவை கிடையாது. நீங்க விசா கேன்சல் செஞ்சீங்கல்ல, அந்த ப்ரூஃப் இருந்தா போதும். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 275 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 849 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.